கற்றது கடுகளவு கல்லாதது விஜய மில்டன் அளவு. இப்படித்தான் இந்த மேடையில் ஆரம்பிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த மேடையே எனக்கு ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற மேடையை போல தோற்றம் அளிக்கிறது. பிசி சர்க்காருடைய ஒரு மேடை போலவும், கடுகு அதில் ஒரு மேஜிக் பொருள் போலவும், ஜூனியர் சர்க்கார் சூர்யா சார் போலவும், பிசி சர்க்கார் விஜய் சார் போலவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் மில்டன் சார் நீங்கள் நடித்து எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக அதை பேசி மில்டன் சாரை லைனில் சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வரீங்களா, நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டியும் இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணுன்னு, என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணார் ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ளே விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. ஒரு இயக்குனராக நாம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல், எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது, அதுதான் சொன்னேன். ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாமல் அத்தனை பேரும் நம்மளை நம்பணும் நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தார். பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இந்த படம், இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமாக பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையாக வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அதில். அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போகிறது இன்னொரு விஷயம். இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதில் கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக். இப்போ சொல்லுங்க, அவர் பிசி சர்க்காரா இல்லையா? படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்ச அவர் லைவ் ஜூனியர் சர்க்காரா இல்லையா? ஏன் சாரை ஜூனியர் சர்க்கார்னு சொன்னா, அங்க வீட்டில் பெரியவர் இருக்கிறார், அவர் தான் பிசி சர்க்கார். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டமும் எடுத்த விதங்களும், இன்றைக்கு இது நின்றிருக்கிற வேகமும், 24 ரிலீஸ் என்கின்ற புலி வேகமும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னை பேச விட்டால் நான் 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் பேசணும். என்னுடைய உடன் நடித்த இளம் நாயகன் பரத் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் என்ன அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணினது இல்லாமல், நான் இப்போ சொல்லிட்டேன் காலையில், சார் நீங்கள் இனிமேல் என்ன படம் பண்ணாலும் என்ன நீங்கள் ஒரு கேரக்டருக்கு எப்படியாவது செட் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களோட சைடில் தம் அடிக்க வேறு யாரும் வரமாட்டாங்களா சார், நான் இருக்கேன். எனக்கு எப்பவுமே நாங்கள் போயிடுறோம். ஏன்னா என்னோட சீக்ரெட், குடிக்கிற சீக்ரெட்டை மட்டும்தான் இவர் ரிலீஸ் பண்ணுவாரா? அவர் சீக்ரெட்டை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அதனால் சுபிக்ஷா, ராதிகா பிரசிதா, வெங்கடேஷ் சார் மிக சிறந்த நல்ல இயக்குனர், நல்ல மனிதர். அவருடனும் பணியாற்றும் பொழுது நிறைய தெரிந்து கொண்டேன். நிஜமாகவே கற்றுக்கொள்ள 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 இங்கே நிறைய இருக்கிறது. நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த படத்தின் மூலம். வெங்கடேஷ் சார் ஒரு சீன் நடித்தார், நானே இருந்தேன். டப்பிங் பேசினார், அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு டப்பிங் பேச போகும்போது அந்த சீன் வந்தது. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய நடிகர். டப்பிங் பேசின பிறகு, அவர் போன பிறகு அந்த ஒரு மூச்சு விடுறாரு. அப்படியே அந்த எடுக்கும் பொழுது இது என்ன ஒரு கேப்பாக தானே இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரீ திங் கொடுத்து அப்படி அந்த ஃப்ரீ திங்கில் அந்த ஃபுல்
சீனையே ஃபுல் பண்ணியிருந்தார். பெரிய மேஜிக் சார் அது. சுப்ரீம் சுந்தர் சார் என்னையெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினச்சி அதற்காக மெனக்கெட்டு அவருக்கு என்னென்ன வித்த தெரியுமோ அதையெல்லாம் என் மேலே திணிக்க பார்த்து கடைசியில் அவர் 50% கூட பாஸ் ஆனார் என்ன தெரியல. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை விடுவேனா அவர் மேலே தெரிஞ்சு சார் இவ்வளோ வேணுமா இப்படி பண்ணிட்டேன். கடுமையான பயிற்சி. விக்னேஷ் உதவி இயக்குனர் தீனமும் வந்துடுவார். ஏன்னா ஒரு சோம்பேறிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் விடாமல் வந்து நல்ல பயிற்சி. புலி மாஸ்டர் செந்தில் இன்னும் நிறைய எல்லோருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். ஜனா ஆர்ட் டைரக்டர். நான் ஒவ்வொரு முறை அந்த படப்பிடிக்கு போகும்போது அது நிஜம்னே நம்பிட்டு இருப்பேன். அப்புறமா தான் தெரியும் இவங்க அதை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சுடுகாடு ஆகட்டும் எல்லாமே ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுவார். இந்த ஜனா வந்து சூரிய வம்சம்ல ஆர்ட் டைரக்டர், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆர்ட் டைரக்டர். அப்போல்லாம் இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் அளவுக்கு இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எங்கள் படங்களில் அந்த மாதிரி வேலைகள் இல்லை யதார்த்தமான வேலைகள் இல்லை. மிக சிறப்பாக இருந்தது சார். எவரி ஃப்ரேம் எல்லாமே ஒரு நிஜமாகவே இருந்தது. அதை ஒரு செட்டுன்னு என்னால் சொல்ல. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். 2D நிறுவனத்திற்கும் ராஜசேகர் சார் அவர்களுக்கும் பிரதர் சூர்யா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. எங்களுடைய இந்த திரைப்படத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வெளியிட முன் வந்ததற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிகுந்த வெற்றியுடன் விரைவில் சந்திப்போம் அடுத்த மீட்டிங்கில். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். சரி, என்றைக்குமே நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் வந்துட்டு ஆவானுவேன்னு கூப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது சார், எனக்கு சினிமாவில் நான் என்றைக்குமே வந்துட்டு சம்பளங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாவது பட்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் என்னால் இந்த சினிமாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் என்னோடய ட்ராவலை நான் பார்த்துட்டு இருக்கிறதில்ல. அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னு நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே இப்போ கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்கார். பட் எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிடிச்சது சார் படம், செம்ம கமர்ஷியலாக இருந்து. அப்போது சூர்யா நான் இதை சொன்னார். அது ஜஸ்ட் இப்போது பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேரான அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போது சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க. நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணுன்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா. தேங்க்யூண்ணா. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒரு 4 கேரக்டர்ஸ் 4லேருந்து 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை எப்படி நகர்த்துது. அதில் ஒரு புலி வேஷம் போடுறவனுக்கும் ஒரு பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் வார், அந்த மைண்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராமாவாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய கெரியருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ராஜகுமாரன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் வந்துட்டு எல்லாருமே இயக்குனராக பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக வந்துட்டு அவரே பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகராக வந்துட்டு காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவாக வேறு ஒரு ஜானலில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ராஜகுமாரன் சார் நிறையா சினிமாவில் நடிகனாக வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்சுது. நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி.
நிறைய விஷயங்கள் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் இந்த படத்தில் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுருக்காரு. படத்தில் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா கூலிசோடல் அது மாதிரி தான், கதையாக சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து கோயம்பேடோட ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடித்து உரிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பட் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு எங்கள் 2 பேருக்கும் மேன் டு மேன் ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கு ஃபுல் கிரெடிட் வந்துட்டு விஜய் மில்டன் சாருக்கும் மாஸ்டருக்கும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்தது. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். ராஜகுமாரன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா, ராதிகா, வெங்கடேஷ் சார், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்க்காக தான் போராடுறோம், நல்ல படம் பண்ணணும் தான் போராடுறோம். பட் ஒரு சில படங்கள் என்னோட கெரியரில் நல்ல படம் பண்ணி உழைப்பை ஃபுல்லாக கொடுத்தா கூட அது சரியாக போய் சேர மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய படம் என்னோட விளையாடு கூட அது மாதிரி தான் நடந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸ் நிறையா கிடைக்கல, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போனது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேர போகுது எப்படின்னா 2D நிறுவனம் மூலமாக. சூர்யாண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஃபார் அப்ரிஷியேட்டிங் அவர் ஒர்க். ராஜசேகர் சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அழகான கையில் போய் சேர்ந்துருக்கு கரெக்டான டைமில். மார்ச் 24 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பத்திரிகையால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வேணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாம் டீமாக இருக்கா, நம்ம மட்டும் ஒருத்தர் இதை ஒரு சொன்னால் 2 3 டேரக்டர் வர்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஒரு ப்ராப்ளம், ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு பார்த்துட்டேன். வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கடுகுடைய கீழோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம் நேற்று. ஆனால் பாரத் வந்து வீட்டுக்கே வந்துட்டாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்தேன். ஒரே விஷயம், சூர்யா சாருக்காகவோ அதை ஸ்டுடியோ குரீன்லேயும் டூடிக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நான் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்தது அவங்களுக்காக இல்லை, சூர்யா சாருக்காகவும் இல்லை, மில்டன் சாருக்காகவும் இல்லை. ஆனால் ரஃப் நோட் உருவானதுக்கு நான் ஒரு காரணம், அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். டூடி உருவானதுக்கும் நான் ஒரு பசங்க மூலமாக நான் ஒரு காரணம் அப்படிங்கிற 2 பேர் ஜாயிண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் மீறி இங்கே நான் வந்தது அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இதுதான். மில்டன் சார் வந்து மில்டன் சார் வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு கேமராமேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஒரு 275 ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. எந்த கேமராமேனும் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததா, எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது, அந்த விசுவாசம் மில்டன் மேலே எப்போவும் உண்டு. அதுக்கு தான் கோலிச்சோடா உருவானதுக்கு காரணம். அதில் நடித்த பசங்களுக்கு பூரா இப்போ எங்கள் ஸ்கூல் மெரினாவில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருந்தோம். அதில் போட்டிருக்க பசங்க ட்ரெஸ்ஸை ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், மெரினாவில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் அதில் போட்டுட்டு இருப்பார். அவ்வளோ மிச்சம் பண்ணி இது பண்ணார். எனக்கு ஒரு சந்தோஷம், நீ ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுத்தா நான் ஒரு நாள் உனக்கு வந்து சட்டை எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விசுவாசம் மில்டன் மேலே உண்டு. கோலிச்சோடா ஒரு கதையாக வந்து சொன்னார், இந்த படத்தை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, நான் பண்ணுறத விட நீங்கள் பிடிச்சிடாருங்க அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா காமெடி பண்ணுற, அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாரு. இல்லைங்க, நான் பின்னால் நிற்கிறேன், நான் பேர் வாங்குறத விட நீங்களும் பண்ணிங்கன்னா என்ன ஈஸிங்க அப்படின்னு மெரினாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோலிச்சோடவே ஆரம்பித்தோம். இந்த சினிமாவில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்தை பார்த்துட்டு நானும் ஒரு நண்பரும், அந்த நண்பர் வந்து சூப்பர் பாஸ் அம்மையாக இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது இன்னொரு வரைக்கும். நான் வந்து படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சு. இது வந்து சினிமாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பயன்படுறாங்க கடுகு, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவங்க. என்னென்னா இப்போ சினிமாவில் வந்து பொதுவாகவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான். ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஆஃபீஸில் உள்ள வச்சு ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். நான் வந்து அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து எச்ச அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில் அந்த நண்பர்கிட்ட.
அது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை மீறி மில்டன் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேரை அறிமுகப்படுத்துவேன், 2 பேரை கஷ்டப்படுத்திருக்காங்க நடிகர்களில், டெக்னீஷியன், பசங்கள் ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அவரே வம்சத்தில் இவர்தான் போடணும் அப்படின்னு போட்டேன். அருள்நிதி வந்து இல்லை பெரிய எடிட்டர்லாம் போடலாம் அப்படின்னா, அப்புறம் அருள்நிதிக்கிட்ட வந்து அந்த எடிட்டர் வந்து, சார் இவர் ஏன் சார் நீங்கள் டைரக்டராக போட்டீங்க, அவர் வந்து சுனைனா கேரக்டரை வந்து ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, படம் நீங்கள் இல்லை சார், சுனைனா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த எடிட்டர். அருள்நிதி வந்து ஃபோனை போட்டு, சார் நான் எப்படி சொல்கிறேன், இவனே சார் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, ஏன்னா அருள்நிதி மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையில் நம்ம யாருமே எடிட்டராக அறிமுகமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அந்த 2 எடிட்டரும் அப்புறம் ஒரு குத்துவாங்க, முதுகில் குத்துனாங்க. திருப்பி அடுத்த படத்தில் ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன். சொல்கிறேன், இந்த சினிமாக்களில் வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி. அதே உச்சத்துலேயும் இருப்பாங்க. மில்டன் சார் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த கதையை சொன்னார் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னாரு, இல்லைங்க இங்கே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியாக வரல, ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கு டிஆர் சாரே பெட்ரு, சரி அங்கே போயிடுங்க, வரலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையில் படம் முடிஞ்சு ஒரு 2-3 சீன் முடிஞ்சில்ல, 2-3 சீன் எடுத்து போட்டு காமிச்சார். ஓகேவா இருக்காருங்க, கொஞ்சம் பேர் வரான்னு தெரில பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 40% முடிச்சு படத்தை போட்டு காமிச்சார். பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 90% முடிச்சுட்டு படத்தை போட்டு காமிச்சார். ஓகேங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் 100%ல 200 கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 4-5 தடவை அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். உண்மையிலேயே ராஜகுமாரன் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும், வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பரத் அப்படி தான் அந்த கேரக்டரை பண்ணுறது மற்ற ஹீரோக்கெல்லாம் உண்மையிலேயே யோசிப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு நடிச்சிருக்கேன். அந்த பொண்ணு இங்கே காணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன அவ்வளோ அழகாக சின்ன மைனூட்டாக அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. சூப்பராக இந்த பொண்ணு அடுத்த படத்தில் நானே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பொண்ணு தூண்டினேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் மில்டன். ஒவ்வொரு தடவை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அது திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்லி திடீர்னு வருவார், எனக்கு ஆஃபீஸ் திடீர்னு வருவார். இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து ராஜசேகர் படம் பார்க்குறாரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சார் பார்க்கணும், என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு 2 நாள் சென்று வந்து சூர்யா சார் ஜோ மேம் பார்த்தாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். டூடி மூலமாக இந்த படம் வரவில்லை சார். உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டூடி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் கடுகும் உண்மையான ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னை ஆல்ரெடி அன்னக்குடியில் பார்த்துருப்பீங்க, பாக்யராஜா சார் மூவி. ஐ ஃபீல் மை செல்ஃப் வெரி ப்ரவுட். லெஜெண்டரி டைரக்டர் பாக்யராஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 years ஐ எம் கம்மிங் பேக் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கழுகு பற்றி பேசும்போது சூர்யா சார் ப்ரெசன்ஸ், விஜய் மில்டன் சார் மூவி, பரத், ராஜ்குமார் சார், இப்படி ஒரு பெரிய யூனிட்டு என்னோட கெரியரில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டீமில் நான் பண்ணுவேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ எம் வெரி பிளஸ்ட். கடுகு பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் விஜய் மில்டன் சார். விஜய் மில்டன் சார் பற்றி சொல்லும்போது ஹீஸ் அ கேமராமேன், ஹீஸ் அ டைரக்டர், ஹீஸ் அ ப்ரொடியூசர், ஹீஸ் எவ்ரி திங். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மூவி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ரஷஸ் பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார். அண்ட் மை கோஸ்டார்ஸ் ராஜ்குமார் சார், பரத் ஸ்ரீனி, ராதிகா பிரசீதா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ ஆல். ராஜ்குமார் சார் பற்றி சொல்லும் போது எப்போவுமே வந்து புலி வேஷம் அந்த ஒரு இதில் தான் செட்டப்பில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு சீனில் இன்வால்வாகவே இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஆனால் அவர் பார்க்கும்போது நான் அதை எப்போவுமே நினைப்பேன், அந்த சீன்ஸ்லேயே இன்வால்வாக இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பரத், யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ. பரத்ஷினி சார் பற்றி சொல்லணுன்னா மை ப்ரொடியூசர் அண்ட் மை கோஸ்டார். ரொம்ப சந்தோஷம் டு ஷேர் மை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. கடுகு டீம் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். March 24th மூவி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது.
தேங்க்ஸ் டு 2D சூர்யா சார், ராஜசேகர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். விஜய் மட்டன் சார் கூட 10 என்றதுக்குள்ள படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதின அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம். அதில் ரூம்னு ஒரு பாட்டு வரும். நான் பாஞ்சா புல்லட் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் அதில் இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் பற்றி, கமல்ஹாசன் பற்றி, அப்புறம் வந்து விராட் கோலி, அந்த 3 கேரக்டர் பற்றி அந்த பாட்டு எழுதுறதுக்காக ஒரு 40-50 பேரை பற்றி எழுதியிருப்பேன் அந்த ஃபுல் பாட்டுக்கும். ஏன்னா அந்த ஒரு பேரை பற்றி எழுதினா அது மட்டும் இல்லை, அதுக்காக ரைம் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடி போயிட்டு ஃபுல் பாட்டையும் அவங்கள பற்றின கேரக்டரையும் சொல்லணும், விக்ரம் சாரோட கேரக்டரையும் மர்ஜ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி சொல்லணுன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொன்று எழுதிட்டு வந்தோன்னே சார் சூப்பராக இருக்குது சார். ஒரு இதில் வந்து சாமி லிங்குசாமின்னு முடிகிற மாதிரி ஒரு இது எழுதியிருப்போம். சார் லிங்குசாமி சார் வேணான்னு சொல்லிட்டாங்க சார், ஃபோன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தோனி பற்றி வச்ச தோனி MS தோனின்ட்டு முடியும். சொன்ன சார் தோனி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை சார், கொஞ்ச நாளாக நம்ம வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி ஆளுநர் தான் மாற்றி பாலா, மனோபாலா, ஸோ இது மாதிரி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் எழுதியாச்சு ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி முடிச்சு அப்புறம் அதை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கால் வந்தவுடனே சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் ஒரு படத்துக்கு 2 பாட்டு பண்ணோம் அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் சொல்லிட்டு போய் மீட் பண்ண உடனே எனக்கு அந்த கதை சொன்னார். சொல்லிவிட்டு அந்த சாங்கோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் நான் 2 பாட்டும் எழுதி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் அந்த 2 பாட்டுலையும் எதுவுமே மாற்றலை, அப்படியே அவர் ஜஸ்ட் ஓகே சொல்லிட்டார். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த கதையில் இருந்த அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது வந்து பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். அவர் சொன்னார்ல, பாகுபலி ஒர்க் பண்ணுறாங்க, கடுகு ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். அதை நம்ம முடிவு பண்ணுறது நம்ம இல்லை, அது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்குது, இது பெருசு சின்னது அப்படின்றதுலாம். ஸோ இந்த ஐடியாலஜியை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் எழுதின அந்த லைன்ஸ் வந்து, சைஸில் அந்த வானம் பெருசு, கண்ணை மூடிக்கிட்டா சிறுசாகும், சைஸில் இந்த வாழ்க்கை பெருசு, சைஸில் இந்த வாழ்க்கை சிறுசு, கண்ணை மூடும் வர பெருசாகும், மலைச்சா அதுவும் மலை தான், ஒளி எடுத்தா அதுவும் சிலை தான், பூமிக்கு நீ ஒரு கடுகு, அந்த சாமிக்கு பூமியே கடுகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். கோலி சோடாவில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை எல்லாருக்கும் தெரிய வச்ச விஜய் மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஒரு ஜனனம் ஒரு சாங்கை வச்சு என்னை லைஃபே நிறைய விஷயங்கள் என்ன ட்ராவல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு கடுகு படத்துக்கு வாய்ப்பு திருப்பி கொடுத்தாரு. அதேமாரி ஒரு ஸ்பேஸ் இருந்து இந்த படத்துலேயும் பாடல்கள் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து சாங் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் சார் கேரக்டருக்கு ஓரியன்டாக ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்துட்டேன். சார் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து ஒரு மாதம் உட்காந்துட்டேன். கீபோர்டெலாம் எடுத்து உட்காந்து 1 மாதம் ஃபுல்லாக சார் கூடயே இருந்தேன். ஸோ படம் ஒரு சைடு எடிட்டிங் போயிட்டே இருக்கும், நான் ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். சாங் முடித்து கம்போஸ் பண்ணி காட்டுவேன் சார்கிட்ட. சார் அப்பப்போ சஜஷன் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கேட்டார், மதன் கார்கி சார்கிட்ட சாங் அனுப்புகிறேன், லிரிக்கு இன்னொரு 2 டேஸில் வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மதன் கார்கி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாங் அந்த சாங் நிலவுது கரையது வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாங் கேட்கும்போது எனக்கு ஒரு வாட்டி அந்த சாங் கேட்கும்போது எனக்கு அழுகையாக தான் வரும். ஏன்னா சினிமான்றது வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோமோ, அந்த சாங்கில் அவ்வளோ விஷயங்கள் மதன் கார்கி சார் வந்து எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சைஸில் அந்த வானம் பெருசு கூட ரொம்ப டிவைன் சாங் தான் சொல்லணும் அவர் சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ மதன் கார்கி சார். தேங்க்யூ எங்கள் டீம் சப்போர்ட் பண்ண 2D நிறுவனத்துக்கும் சூர்யா சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு 2 நாள் பத்திரிகை படிச்சுன்னா நீங்கள் இந்த ஊருக்கு வரவே மாட்டீங்க. தமிழில் பேசுகிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் அவரோட வயசு. அப்புறம் ஹாலிவுட் படங்கள் எல்லாம் வரும்ல. ஸோ எனக்கு அது பயங்கரமாக பிடிக்கும். சென்னைன்றது ஒரு ஊர் இல்லை, இது ஒரு உறவுன்னு முடியும்.